பஹல்காமில் ஏன் பாதுகாப்பு பணிக்காக ராணுவ வீரர்களை நிறுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கணைகளுக்கு மத்திய அரசு காரணங்களை பட்டியலிட்டு பதிலளித்துள்ளது. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பஹல்காமில் பாதுகாப்பு குறைபாடுக்கான காரணம் ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வியை முன்வைத்திருந்தனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பக்கூடிய புல்வெளி பகுதியான பஹல்காமில் ராணுவ வீரர்கள் இல்லாமல் இருந்தது ஏன் என்ற கேள்வியையும் முன்வைத்தனர். இதனையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆம் ஆத்மி பிரதிநிதி சஞ்சய் சிங் ஆகியோர் எதிரொலித்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித பயணத்திற்கான காலகட்டம் என்பதால் அந்த பகுதியில் ராணுவ பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்ததாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமர்நாத் யாத்ரீகர்களின் பாதுகாப்புக்கான பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதேவேளையில் பஹல்காம் பகுதியில் இத்தனை சுற்றுலா பயணிகள் செல்லவிருக்கின்றனர் என்பது குறித்த தகவல் எதையும் மாநில அரசு தெரியப்படுத்தவில்லை என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாகவே ராணுவ துருப்புகள் அங்கு நிறுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது ஏன் என்றும், தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கு நம்மிடம் கொள்ளளவு திறன் இருக்கிறதா எனவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதற்கு பதிலளித்திருக்கும் மத்திய அரசு, உடனடியாக இதன் தாக்கம் இருக்காது எனவும், இந்தியாவின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதற்கான திட்ட வியூகத்தின் குறியீடே இந்த முடிவு என்றும் பதிலளித்துள்ளது.